கசப்பே இல்லாம சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காய் இந்த மாதிரி உடைச்சி விதை போனதும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு கடாயில 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி வறுத்து ஆற வச்சிருங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் அரிசி, 7 to 8 வரமிளகா, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாமே தனித்தனியா வறுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில 15 சின்ன வெங்காயம், 7 to 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 தக்காளி போட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தி நல்லா வதக்கி ஆற வச்சிருங்க. ஆறின உடனே வறுத்த செலவெல்லாம் சேர்த்தி ரெண்டையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், 10 சின்ன வெங்காயம், ஒரு கை கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. கழுவி வச்ச சுண்டக்காவை சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, சுண்டக்காய் நல்லா ஆயில்ல வதங்கினதும் மசாலாவை சேர்த்திடலாம். கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகு சீரக பொடியை போட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணியை இதுல சேர்த்தி நல்லா கிளறிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து கொதி வந்ததும் ஒரு சின்ன துண்டு வெல்லம், கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி.